பாகம் 511. அரவிந்தின் கையில் காயம் பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் அருகே அமர்ந்து ஒரு மருத்துவர் அவனது காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரம் தன் செல்போனில் அவந்திகா அனுப்பியிருந்த மெசேஜை பார்த்த அரவிந்த் வேகமாக எழுந்தான். அவன் கை இன்னும் முழுமையாக கட்டு போடப்படவில்லை. அது அவனுக்கு வலியை தந்ததுதான். ஆனால் என்ன செய்ய, இப்போது அவனுக்கு தாமதிப்பதற்கு நேரமில்லை. கண்களை சுருக்கியவன் வேகமாக அவந்திகாவிற்கு போன் செய்தான். 2 ரிங் அடித்ததுமே மறுமுனையில் இருந்து போன் துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் மீண்டும் முயற்சித்து பார்த்தபோது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மேல் அரவிந்தால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் இன்னும் ஜோகோ யுவின் காஸ்டியூமில் தான் இருந்தான். அதை மாற்றக்கூட முயற்சிக்காதவன் வேகமாக அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியேறினான். சம்பத், சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணு, ஹோட்டலுக்கு போகணும் என்று அரவிந்த் பறக்கவும் அவனது வேகத்திற்கு ஈடாக காரும் வேகம் எடுத்து சாலையில் பறந்தது. உச்சகட்ட வேகத்தில் அரவிந்த் ஹோட்டலை வந்தடைந்தான். அவன் கார் வந்ததை பார்த்ததுமே ஒரு பணியாளர் வந்து மரியாதையாக வெல்கம் மிஸ்டர் அரவிந்த் என்று தலை வணங்கினார். ஆனால் அவன் கீழே இறங்கியதும் அவன் கையில் இருந்த காயத்தையும் அவன் அணிந்திருந்த காஸ்டியூமையும் பார்த்து அந்த பணியாளர் திகைத்து போனார். இப்போது யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்கும் நிலையில் அரவிந்த் இல்லை. அவன் வேகமாக லிப்டில் ஏறி அவந்திகாவின் அறைக்கு விரைந்து சென்றான். அவந்திகாவின் அறை எப்போதும் போல் சாற்றப்பட்டிருந்தது. அரவிந்த் தன்னிடமிருந்த கீ கார்டை பயன்படுத்தி அந்த அறையை திறக்க முயற்சித்தான். ஆனால் இப்போது அந்த அறையை திறக்க முடியவில்லை. நல்ல வேளையாக அங்கு ஒரு பணிப்பெண் நிற்பதை பார்த்தவன், இந்த ரூம்ல இருந்த கெஸ்ட் எங்க என்று விசாரித்தான். அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நான் இப்பதான் ரூம் கிளீன் பண்ணி லாக் பண்ணினேன் என்றாள் அந்த பணிப்பெண். அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அவந்திகா ஏன் அவனிடம் எதுவும் சொல்லாமல் இப்படி சட்டென கிளம்பி போனாள்? ஒருவேளை அவன் அவளை அவனோடு சென்னை வர சொல்லாமல் பெங்களூரு போகலாம் என்று சொன்னதால் அவள் கோபித்துக் கொண்டு சென்று விட்டாளோ என்று அவனுக்கு தோன்றியது. முகம் சுளித்தவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அதுவரை கீழே அரவிந்தை பார்த்து கூடிய கூட்டத்தை சமாளித்துக் கொண்டிருந்த சம்பத் இப்போது வேகமாக அவனிடம் ஓடி வந்து, சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை? அவந்திகா மேடம்க்கு எதுவும் பிரச்சனையா? மேடம் எங்க இருக்காங்க என்றான். அரவிந்த் இருந்த மனநிலைக்கு அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவ போயிட்டா என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான். சார் புரியல, மேடம் எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சு என்று ஒன்றும் புரியாமல் குழப்பமாக அவன் கேட்கவும் அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. போய்விட்டாள் என்றால் அவந்திகா எங்கே போய்விட்டாள்? ஒருவேளை முன்பு போல அரவிந்திடம் கோபித்துக் கொண்டு ஏதாவது கண்காணாத இடத்திற்கு மறைந்து சென்று விட்டாளா? இவர்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? சம்பத்திற்கு எதுவும் புரியவில்லை. அவன் கண்களை விரித்து அரவிந்தை பார்த்தான். அரவிந்த் பேச்சற்று மௌனமாக நின்று கொண்டிருந்தான். லேசாக தன் தலையை ஆட்டிய சம்பத் முதலில் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு பின்பு அரவிந்தை பார்த்து, சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவந்திகா மேடம் புத்திசாலி. அவங்க எப்பவோ அவங்கள பத்திரமா பாத்துப்பாங்க. அதோட இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. சோ அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்குமோன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் நம்ம ஆளுங்களை அனுப்பி மேடம் எங்க இருக்காங்கன்னு தேட சொல்றேன். சீக்கிரமே அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்றான். ஒரு நொடி மௌனமாக நின்றிருந்த அரவிந்த், ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல அவந்திகா தங்கியிருந்த வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவ அங்கே போனாளான்னு செக் பண்ண சொல்லு என்றான். ஓகே சார் என்று சொன்ன சம்பத் தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போகவும், சம்பத் ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்ல போய் யாரு அவந்திகாவோட ரூமை செக் அவுட் பண்ணுனதுன்னு கன்ஃபார்ம் பண்ணு என்றான். உண்மையில் அவந்திகா தான் ரூமை செக் அவுட் செய்து சென்றாளா என்பதை அரவிந்த் உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை அவளுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ என்ற சந்தேகமும் அவனுக்கு வந்தது. கீழே ரிசப்ஷனருக்கு சென்ற சம்பத் சிறிது நேரத்தில் அரவிந்திடம் திரும்பி வந்து, சார் நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அவந்திகா மேடம் தான் ரூமை செக் அவுட் பண்ணினாங்களாம். அவங்க அசிஸ்டன்ட் தான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டு போனாங்களாம் என்றான். இப்போது அரவிந்த் தன் அறையில் அமர்ந்திருந்தான். சம்பத் சொன்னதை கேட்டவன் வேறு எதுவும் பேசாமல் எழுந்து வேகமாக வாசலை நோக்கி செல்ல போனான். ஆனால் அந்த நேரம் அவனது போன் அடித்தது. போனில் தெரிந்த பெயரை பார்த்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் போனை அட்டெண்ட் செய்தான். மறுமுனையில் அர்ஜுன் தான் பேசினான். அவன் குரல் கரகரத்திருந்தது. அண்ணா
நயானா இன்னும் கோமாலதான் இருக்கா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நயானா கண் முழிக்கலனா அவ காலம் முழுக்க இப்படி கோமாலேயே தான் இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நயானா இப்படியே இருந்துருவாளா? அவ எப்பவும் எழுந்திருக்கவே மாட்டாளா என்று கேட்டவன் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு குழந்தை போல அழ ஆரம்பித்தான். அர்ஜுன் இதை கேட்டதுமே அரவிந்தின் இதயத்தில் ஒரு பெரும் வலி தோன்றியது. அர்ஜுன், அழாத, தைரியமா இரு. நயானாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவ கண்டிப்பா கண் முழிச்சிருவா என்று அவனுக்கு சமாதானம் சொல்லி போனை கட் செய்தவன் சம்பத்தை பார்த்து, சம்பத், உடனே எனக்கு சென்னைக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணு. நீ இங்கே இருந்து அவந்திகா சேஃபா பெங்களூரு போய் வீட்டுக்கு போயிட்டாளான்னு செக் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்றான். சம்பத்தும் வேறு எதுவும் பேசாமல் ஓகே சார் என்று பதில் அளித்தான். அதே நேரம் இங்கு காரில் அமர்ந்திருந்த அவந்திகா வெறுமையாக ஏதோ ஒரு இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நரேனை பற்றி நன்கு அறிந்தவள் என்பதால் அவனது செயல்களை பற்றியும் அவளுக்கு நன்றாக தெரியும். அவன்தான் செயலில் எந்த தடயமும் விட்டு வைக்க மாட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அனைத்தையும் தெளிவாக திட்டம் போட்டு செய்திருப்பான். அதிலும் அவளுடன் இருந்த அவளது அசிஸ்டன்ட் அவளுக்கு நம்பிக்கைக்கு உரியவள். நீண்ட நாட்களாக அவள் உடனேயே இருந்தவள் என்பதால் அரவிந்திற்கு அவள் மீது எந்த சந்தேகமும் வர வாய்ப்பே இல்லை. இப்போது அவள் எப்படி நரேனிடமிருந்து தப்பிக்க போகிறாள்? இந்த நரேன் அவளை எங்கு அழைத்து செல்கிறான்? எதுவும் அவளுக்கு புரியவில்லை. இதை பற்றி யோசிக்கும் போதே அவந்திகாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவள் தன்னையும் அறியாமல் தன் கைகளை வயிற்றில் வைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டாள். அவள் குழந்தைக்கு மட்டும் எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாமல் அவள் காப்பாற்ற வேண்டும். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது கார் பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருப்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. பெங்களூரு, அது நரேனின் கோட்டை. அங்கு அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அங்கே அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லை. அனைத்தையும் மிக கச்சிதமாக அவன் திட்டம் போட்டு முடிப்பான். அனைத்தையும் யோசித்த அவந்திகா ஒரு பெருமூச்சு விட்டு நரேனை பார்த்து, நரேன், அப்போ ரொம்ப நாளுக்கு முன்னவே நான் பெங்களூர்ல தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்றாள். நரேன் எதுவும் பேசாமல் தலையசைத்தான். அப்போ அந்த இ ஸ்போர்ட்ஸ் ஆப் அது உன் கம்பெனியோடதா என்று அவள் கேட்கவும், பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட என்று ஒரு மெல்லிய சிரிப்போடு பதிலளித்தான் நரேன். அவந்திகாவின் இதயம் குமுறியது. அவள் மிக கச்சிதமாக நரேனின் வலையில் வந்து விழுந்திருக்கிறாள். அவள் பெங்களூரு வந்த முதல் நாளை பற்றி யோசித்து பார்த்தாள். அவள் பெங்களூரு வந்த முதல் நாள் ஆதித்யா அவளுக்கு கால் செய்து இந்த கேஸ்டர் வேலையை பற்றி சொன்னான். அப்போது அதை அவளுடைய அதிர்ஷ்டம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் அவள் எப்பேற்பட்ட வலையில் வீழ்ந்திருக்கிறாள் என்பதே அவளுக்கு புரிந்தது. புரிந்து என்ன செய்ய? இப்போது அனைத்தும் கைமீறி போய்விட்டது. அவந்திகாவின் உடல் குளிர ஆரம்பித்தது. நரேன், அப்போ நான் பெங்களூரு வந்த அன்னைக்கே நான் இங்க வந்துட்டேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டவள் சட்டென ஏதோ புரிந்தது போல், இல்ல, நான் இங்க வர திட்டம் போட்டப்பவே உனக்கு தெரியுமா என்றாள். நரேன் அதற்கும் எந்த பதிலும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். கண்கள் விரிய அவனை பார்த்த அவந்திகா, அப்போ சென்னையில அரவிந்துக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பார்சல் அனுப்புனதும் நீதானா என்றாள். நரேன் அப்போதும் தலை ஆட்டுவதை நிறுத்தவில்லை. ஓ, உனக்கு எப்படி சோல் ஃபைட்டரை தெரியும் என்று நடுங்கும் குரலில் கேட்ட அவந்திகா ஒரு நொடிக்கு பின், ஆமா, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் என்று விரக்தியாக சிரித்தபடி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். நரேன் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவனை கூர்ந்து பார்த்த அவந்திகா, நரேன், நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ பண்ற எல்லாம் உன்னை இன்னும் அதிகமா வெறுக்கத்தான் வைக்குது என்றாள். அதுவரை தன் முகத்தில் பெரிதாக எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வந்த நரேனின் முகம் சுருங்கியது. இப்போது அவந்திகா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். அவள் வார்த்தைகளில் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் இருப்பதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. நரேன், சின்ன வயசுல நீ தொழுநோய் வந்து ரோட்ல அனாதையா ஒதுங்கி இருக்க நாய் மாதிரி இருந்த. உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. உன்னோட குடும்பமும் உன் மேல அக்கறையா இல்ல. அப்படி இருக்கும்போது நான் தான் உன் மேல பாவம் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். நரேன், அப்போ நீ ஒரு நல்ல மனசு இருக்கவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் தெரியுது, நான் தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல.
நீ மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகம் என்றாள் கோபமாக. நரேன் எந்த வார்த்தையையும் சொல்லாமல் அவந்திகா பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆரம்பத்திலிருந்தே அவன் தனக்காக வாதாடுவதற்காகவோ தன் பக்கத்து நியாயத்தை சொல்வதற்காகவோ கூட வாய் திறக்கவில்லை. அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த நரேன் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு, அவந்திகா, எனக்கு தெரியும் நீ இப்போ என்ன அடியோட வெறுக்கிற. ஆனா நமக்கு இந்த ஆயுள் முழுக்க இருக்கு. நான் உன் கூட தான் இருப்பேன். அப்ப தெரியும் உனக்கு நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு என்றான். அவந்திகாவிற்கு அவனை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. அவந்திகா அவனிடம் எதுவும் பேசாமல் தன் முகத்தையும் வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அதன் பின் அந்த காரில் ஒரு பெருத்த அமைதி நிலவியது. 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் பெங்களூரில் உள்ள நரேனின் பங்களாவை வந்தடைந்தார்கள். அங்கே அலீனா அவர்களை வரவேற்பதற்காக வாசலிலேயே நின்றிருந்தாள். காரை விட்டு இறங்கியவர்கள் அவளை நோக்கி நடந்து சென்றார்கள். மிகவும் பணிவோடு அவனது அருகே வந்த அலீனா, லீடர், நீங்க வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் ஆபரேஷனை வச்சுக்கலாம் என்றாள். ஆபரேஷன், இந்த வார்த்தையை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவள் வேகமாக அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓட பார்த்தாள். ஆனால் அடுத்த நொடி நரேன் அவள் அசைய முடியாமல் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்தான். அவந்திகா அவனிடமிருந்து தப்பிப்பதற்கு போராடி கொண்டிருக்க அப்படியே அவளை வலுக்கட்டாயமாக தன் கைகளில் ஏந்தியவன் அவளை தன் பங்களாவில் இருந்த ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றான். அந்த அறையில் பல மருத்துவ கருவிகள் பயன்படுத்துவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தன. அதையெல்லாம் பார்த்த அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. மிக முக்கியமாக அங்கிருந்த ஆபரேஷன் டேபிளை பார்த்த அவந்திகா பீதி அடைந்தாள். நரேன், பிளீஸ் என்ன விற்று. என்ன செய்ய திட்டம் போட்டிருக்க? என்ன விற்று என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். அவளை பார்த்த அலீனா, அவந்திகா, நீ ஒன்னும் பயப்படாத. உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ சும்மா தூங்கிட்டு இருப்ப. நீ தூங்கிட்டு இருக்கும் போதே உன்னோட குழந்தை உன்னை விட்டு போயிரும். அவ்வளவுதான். இதெல்லாம் நடந்தது கூட உனக்கு தெரியாது என்றாள். அதே நேரம் அவந்திகாவின் கைகளும் கால்களும் வலுக்கட்டாயமாக பிடிக்கப்பட்டு அவள் அந்த ஆபரேஷன் கட்டிலில் ஏற்றப்பட்டாள். அதற்கு மேல் தன் பலம் கொண்டு அவர்களிடம் போராட முடியாது என்று தெரிந்து கொண்ட அவந்திகா, நரேன், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று ஆக்ரோஷம் கொண்ட காளியாக கத்த ஆரம்பித்தாள். அவந்திகாவின் இந்த இதயத்தை பிளக்கும் அழுகை அந்த அறையில் இருந்த அனைவர் மனதிலும் ஒரு வலியை தோற்றுவித்தது. அவந்திகாவின் கைகளும் கால்களும் சங்கிலி கொண்டு அந்த ஆபரேஷன் பெட்டில் கட்டப்பட்டது. இப்போது அனைத்து மனித உரிமைகளும் அவளிடமிருந்து பறிக்கப்பட்டது போல் உணர்ந்த அவந்திகா நரேனை எரித்து விடுவது போல் பார்த்தவள், நரேன், என்ன விடு, என்ன விற்று என்று கத்த ஆரம்பித்தாள். பாகம் 512. அவந்திகாவின் கையும் காலும் ஆபரேஷன் செய்யும் படுக்கையில் பிணைக்கப்பட்டிருக்க அவள் ஆக்ரோஷமாக, நரேன், என்ன விடு என்று கத்திக் கொண்டிருந்தாள். நரேன் அவளை பார்த்தான். இப்போது அவள் தலைமுடியெல்லாம் கலைந்து காற்றில் பறந்து கொண்டிருந்தது. இந்த கோலத்தில் அவளை பார்ப்பதற்கு ஆக்ரோஷம் கொண்டு தன் இரையை வேட்டையாட துடிக்கும் கொடூரமான மிருகம் போல் இருந்தாள். அதே நேரம் அந்த மிருகம் பரிதாபமாக வலையில் மாட்டிக்கொண்டது போலவும் துடித்துக் கொண்டிருந்தாள். எப்போதுமே ஈவு இரக்கமே இல்லாதவனான நரேன் கூட அவந்திகாவின் இந்த நிலையை பார்த்து கொஞ்சம் இரக்கம் கொண்டான். மென்மையாக அவந்திகாவின் தலைமுடியை வருடியவன், அவந்திகா, கண்ணை மூடிக்கோ, ஒன்னும் இல்ல, எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாகிடும் என்றான். இதை சொல்லி முடித்தவன் தன் அருகே நின்ற அலீனாவிற்கு ஏதோ சிக்னல் காட்டினான். அதை புரிந்து கொண்ட அலீனா அங்கு நின்று கொண்டிருந்த நர்ஸிடம் ஏதோ சொல்லவும் அந்த நர்ஸ் ஒரு ஊசியையும் ஒரு ட்ரிப் பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு அவந்திகாவிடம் வந்தாள். இப்போது வஞ்சகமான சிரிப்போடு அவந்திகாவின் அருகே வந்த அலீனா, அவந்திகா, இங்க பாத்தியா, இந்த பாட்டில்ல மயக்க மருந்து இருக்கு. இந்த மயக்க மருந்த மட்டும் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த வலியும் தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா ஆபரேஷன் பண்ணுனா ரத்தம் கூட வராதான். அதுக்கப்புறம் உன் வயித்துல இப்படி ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னு எந்த அடையாளமும் இல்லாம போயிரும்.
நீ ஒன்னும் கவலைப்படாத. பெங்களூர்லயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான கைனகாலஜிஸ்ட தான் லீடர் உனக்காக ஏற்பாடு பண்ணிருக்காரு. எந்த பிசுறும் இருக்காது. நீ கண்ண மூடி உன் குழந்தை சாக போறத என்ஜாய் பண்ணு என்றாள். இதை சொல்லி முடித்ததும் அவள் முகத்தில் அப்படி ஒரு வக்கிர சிரிப்பு தோன்றியது. சிறுவயதிலிருந்து அலீனா அவந்திகாவின் வீட்டில் வளர்ந்ததால் எப்போது அவளது சுயத்தை தொலைத்து ஒரு ஒட்டுண்ணி போலத்தான் வாழ வேண்டி இருந்தது. அந்த அவந்திகாவிற்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் அலீனா சும்மா இருப்பாளா என்ன? அவளது இந்த சிரிப்பை பார்த்த அவந்திகா தன் பற்களை கடித்து கொண்டு, அலீனா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நீ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றவன்னு. ஆனாலும் நான் உன்னை விட்டு வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் நினைச்சிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னவே உன்னை கொன்றுக்க முடியும். நான் தான் பாவம் பார்த்து உன்னை விட்டேன் என்றாள். நரேனுக்கு முதுகு காட்டி அவந்திகாவை பார்த்து கொண்டு நின்றிருந்த அலீனா மெதுவாக அவள் காதருகே குனிந்து, அவந்திகா, பழச பத்தி பேசுறதுல இப்ப என்ன பிரயோஜனம் சொல்லு? அது முடிஞ்சு போயிருச்சு. இனி திரும்பி வரப்போறதில்ல. ஆரம்பத்துல யாரு எப்படி இருந்தாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு இருக்காங்கங்கிறது தான் முக்கியம் என்று சொல்லி சிரித்தவள் தன் அருகே நின்று கொண்டிருந்த நர்ஸை பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலைய ஆரம்பிங்க என்றாள். நர்ஸ் அவந்திகாவை நோக்கி நெருங்கி வரவும் யாரோ இருவர் அவந்திகாவின் கையை அசைக்காமல் இருப்பதற்காக அவளது கையை இறுக்கமாக அழுத்தி பிடித்தார்கள். இப்போது நர்ஸ் அந்த ஊசியை மருந்து பாட்டிலில் விட்டு எடுத்தவள் அதை அவந்திகாவின் கை நரம்பில் செலுத்த தயாராகவும் நரேன் இருந்த திசையை திரும்பி பார்த்த அவந்திகா, லீடர், நான் திரும்பி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்தப்போ நான் ஏன் உங்களை அவ்வளவு வெறுத்தேன் தெரியுமா என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட நர்ஸ் அவந்திகாவிற்கு ஊசி போடுவதற்கு தயங்கி நரேனை திரும்பி பார்த்தாள். ஆனால் அலீனாவின் கண்கள் சுருங்கியது. சட்டென அவள் உடல் பதற்றமாக மாறியது. இப்போ என்ன ஆகிருச்சுன்னு அவளுக்கு ஊசி போடாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் அவளுக்கு அந்த மயக்க ஊசிய போடு என்று பரபரத்தாள். இப்போது அந்த நர்ஸிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அலீனாவையும் நரேனையும் ஒருமுறை மாறி மாறி பார்த்தாள். பின் நரேனின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை பார்த்தவள் அவந்திகாவிற்கு ஊசி போடாமல் அப்படியே நிறுத்தினாள். அவந்திகாவிற்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அலீனாவை பார்த்து சிரித்தவள், என்னாச்சு அலீனா, ஏன் நீ இவ்ளோ பதறி போற? நீ சொன்னதையெல்லாம் நான் லீடர் கிட்ட சொல்லிருவேன்னு நினைச்சு பதறியா, இல்ல அந்த டைம்ல நீ சொன்னதெல்லாம் நீயா சொன்ன கற்பனை கதையா? நரேன் பேரை வச்சு நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் அவன் கிட்ட சொல்லிருவேன்னு பயமா இருக்கா என்றாள். இதுவரை அவந்திகாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்த நரேனின் கண்கள் இப்போது அலீனாவை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். நரேனின் நெருப்பு பார்வையை தாங்க முடியாத அலீனா 2 அடி பின்னே எடுத்து வைத்தாள். அவள் உடல் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. பயத்தில் எச்சில் விழுங்கியவள், அது வந்து லீடர் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் திக்கி திணறி உச்சரித்தாள். இப்போது நரேன் அலீனாவை பார்க்கவில்லை. குழப்பமாக அவந்திகாவை பார்த்தவன், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவந்திகா என்றான். இப்போது நரேன் அவந்திகாவோடு பேச விரும்புகிறான் என்பதால் நர்ஸ் தன் கையில் இருந்த ஊசியை அவந்திகாவிற்கு போட முயற்சிக்காமல் அமைதியாக 2 அடி பின்னே சென்று நின்றாள். நரேனை கூர்ந்து பார்த்த அவந்திகா பேச ஆரம்பித்தாள். நரேன், எங்க குடும்பத்து மேல அவ்வளோ பெரிய பழி விழுந்து எங்க சொத்தையெல்லாம் அழிச்சு எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வேற வழியே இல்லாம எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் இந்த அலீனாவோட வீடு. அங்க தினமும் எங்க மாமாவும் அத்தையும் காதுல கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் பேசி என்ன சாகடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அங்கதான் இருந்தேன். அப்படி இருந்தும் எதனால நான் என் தம்பிய கூட்டிட்டு நடுராத்திரியில இந்த பெங்களூரை விட்டே போனேன் தெரியுமா என்று கேட்டவள் துயரத்தோடு புன்னகைத்தாள். அவள் கண்களிலிருந்து லேசான கண்ணீர் துளி அரும்பியது. ஏன்னா நீதான் ஆளுங்களை விட்டு என் கைய உடைக்க சொன்னேன்னு அலீனா சொன்னதாலதான் நான் பெங்களூரை விட்டு போனேன் என்றாள். நரேன் எதுவும் பேசவில்லை. அவன் இதயம் துடித்தது. அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். நரேன், என்ன கேமிங் கிளப்ல சேர விடக்கூடாதுங்கிறதுக்காக காதல்னு பேர் சொல்லி நீ என் கைய உடைக்க வச்ச. நீ சொல்ற இந்த காதல்ங்கிற வார்த்தைய கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? சி,
காதல் காதல்னு சொல்லி நீ இதுவரை செஞ்ச கேவலமான காரியம் எல்லாம் பத்தாதா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு நான் உன்னை காதலிக்கணும்னு எப்படி உன்னால நினைக்க முடியுது? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க குடும்பத்தினாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் அத்தனை பேர் முன்னாலேயும் அசிங்கப்பட்டு நின்னாங்க. உங்க குடும்பத்தினாலதான் அவங்க எரிஞ்சு கறிக்கட்டையானாங்க. உங்க குடும்பத்தினாலதான் என் தம்பியோட கால் உடைஞ்சது. நாங்க 2 பேரும் அனாதைங்களா ரோட்ல நின்னோம். இத பண்ணியும் உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என்ன வலுக்கட்டாயமா உன் கூட வச்சுக்கணும்னு என் மாமா கிட்ட டீலிங் பேசியிருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு நீ காதல்னு பேர் வச்சிருக்கியா என்று அடித்தொண்டையிலிருந்து நரேனை திட்டி தீர்த்தவள் வேகமாக மூச்சு விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அலீனாவை பார்த்தாள். ஆனா நல்ல வேலை, எனக்கு இப்படி ஒரு நல்ல கசன் இருந்தா. அலீனா மாதிரி எனக்கு பாசமான அக்கறையான ஒரு கசன் இல்லனா கடைசி வரைக்கும் நீ இவ்ளோ கேவலமானவன்னு நான் தெரிஞ்சுக்காமலே இருந்திருப்பேன். என்னதான் அவளுக்கு என் மேல பொறாம இருந்தாலும் நீ என்ன கட்டாயப்படுத்தி உன் ஆசைக்கு இணங்க வைக்க போற ஏதோ சந்தையில இருக்க ஆடு மாடு மாதிரி நீ எனக்காக என் மாமா கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கேன்னு இந்த அலீனா தான் என்கிட்ட சொன்னா. அதனாலதான் நான் அகிலனை கூட்டிட்டு நைட்டோட நைட்டா இந்த ஊரை விட்டே போனேன் என்றாள். இத்தனை பேசி முடித்தும் அவந்திகாவின் ஆத்திரம் அத்தோடு தீர்ந்து விடவில்லை. நரேனை கோபமாக பார்த்தவள், நரேன் இப்போ சொல்லு, இவ்ளோ கேவலமா நடந்துகிட்ட உன்னை பார்த்தா எனக்கு காதலா வரும்? எப்பெல்லாம் உன்னை பாக்குறேனோ அப்பெல்லாம் உன் தோலை எல்லாம் உரிச்சு உன் சதைய பிச்சு வீசி உன் ரத்தத்தை குடிக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, அரக்க என்றாள். அவந்திகா பேசியது அனைத்தையும் கேட்ட நரேனின் கால்கள் வலுவிழந்தது. அவன் இப்போதே தரையில் சரிந்து விழுந்து விடுவான் என்பது போன்ற ஒரு நிலைக்கு சென்றான். அவனால் அவந்திகா சொன்ன எதையும் நம்ப முடியவில்லை. அவன் செய்த எதையும் அவந்திகா தெரிந்து கொள்ள மாட்டாள் என்றுதான் அவன் மனதில் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது ஆடையின்றி வெற்று உடம்பாக நிற்பது போல் அவனை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் அவந்திகா புட்டு புட்டு வைக்கிறாள். எதற்கும் அஞ்சாத அந்த கல் நெஞ்சம் இப்போது நடுங்கியது. அவன் வாய் குளறியது. பேசுவதற்கு வார்த்தைகள் இன்றி தடுமாறியவன், அது அவந்திகா, உன்னோட கை, அது நான் அலீனா கிட்ட இப்படி பண்ண சொல்லல. ஆமா ஆமா நரேன், உண்மையிலேயே நீ என் மேல இரக்கத்தோட தான் இருந்திருக்க பாரு. இந்த கை இன்னமும் பாக்குறதுக்கு சாதாரண கை மாதிரி தான் இருக்கு. நீ மட்டும் ரொம்ப கொடூரனா இருந்திருந்தா 9 வருஷமா அகில் வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த மாதிரி நானும் கையில்லாம உட்கார்ந்து இருந்திருக்கணும். உன்னோட கருணைக்கு ரொம்பவே நன்றி நரேன் என்றாள். அவள் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அப்படி ஒரு நக்கல் கலந்திருப்பது நரேனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவந்திகா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை கட்டாயப்படுத்தி என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கல. ஆனா உன்னோட மாமாதான் உன்னை என்கிட்ட விக்கணும்னு நினைச்சாரு என்றான் பரபரப்பான குரலில். ஓ நரேன், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் இன்னும் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று சொன்ன அவந்திகா நரேனை கூர்ந்து பார்த்து, நரேன், நான் ஏன் உன்னோட காதலை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன்? இது எல்லாத்துனாலையும் தான். என் குடும்பத்தை அழிச்சவனோட பையன் கூட எப்படி என்னால வாழ முடியும்? என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணினவனோட வீட்ல நான் விலக்கேத்தி வைக்கணுமா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நரேன் நான் உன் கூட இருப்பேன்னு நினைக்கிற? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் நீயும் நானும் ஒன்னா இருக்க முடியாது. நரேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த அவந்திகாவை யாரும் கட்டாயப்படுத்தி எதுவும் செஞ்சிட முடியாது. நீ மட்டும் என் கூட வாழணும்னு நினைச்சேனா இது மாதிரி வாழ்க்கை முழுக்க என்ன கட்டி போட்டிருந்தா நான் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லாம ஒரு நாளும் நான் உன் கூட இருக்க மாட்டேன். இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இனி எனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எல்லாத்துலயும் நான் வெறுக்கிற ஒரே ஆளு அது நீயா மட்டும்தான் இருப்ப. அவந்திகா ஏதோ ஒரு பைத்தியக்கார பெண் போல் இது அனைத்தையும் உச்சக்கட்ட குரலில் கத்தி கூச்சலிட்டாள். அதே நேரம் அவள் வார்த்தைகளில் வெளிப்பட்ட வெறுப்பால் நரேனின் கால்கள் நடுங்கின. அவன் அப்படியே தன்னை அறியாமல் 2 அடி பின்னால் சென்றான். அந்த நேரத்தில் அவனை ஒரு பெரும் பயம் பற்றி கொண்டது. அவனுக்கு அவந்திகாவை பற்றி நன்றாக தெரியும். அவள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தமும் அவனுக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் முதலில் பயந்து போனவன் போல் நடுங்கியவன்
அவந்திகாவின் அருகே சென்று நடுங்கும் குரலில், அவந்திகா, நீ என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்றான். இவ்வளவு நேரமாக இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தவள் போல் அவந்திகாவின் கண்கள் ஒளிர்ந்தன. நரேன், நீ மட்டும் என்னையும் என் குழந்தையையும் எந்த பாதிப்பும் இல்லாம போக விட்டேனா நான் உன்னை மன்னிப்பேன். 9 வருஷத்துக்கு முன்ன நீ பண்ணினது இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன் என்றாள். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவள் குரல் மென்மையானது. அவந்திகாவிற்கு எப்போதும் கூர்மையான நாக்கு என்பது நரேனுக்கு நன்றாக தெரியும். அவள் கடுமையாகவும் கோபமாகவும் திமிராகவும் பேசித்தான் நரேன் பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போது அவள் கெஞ்சுகிறாள். அவள் கண்களில் வழிந்த கண்ணீர் அவள் கன்னங்களில் உருண்டோடியது. நரேன், நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். நான் என்னோட குழந்தைய உயிரா நேசிக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட குழந்தைய உயிரோட விற்று. நானும் அரவிந்தும் இனி வாழ்க்கையில எப்பவும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாம போகலாம். ஆனா என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. நீ என் குழந்தைய மட்டும் எதுவும் செய்யாம இருந்தேனா போதும். நீ செஞ்ச எதை பத்தியும் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் என்று கெஞ்சினாள். சற்று நேரத்திற்கு முன்னால் நரேன் மனம் இளகி வந்தான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் முகம் மீண்டும் இருண்டது. அவள் பேசிய அனைத்தும் இந்த குழந்தைக்காகத்தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இரக்கமின்றி ஒரு கல் சிரிப்பது போல் அவளை பார்த்து சிரித்தவன், அவந்திகா, இந்த விஷயத்தை தவிர நான் என்ன வேணும்னாலும் செய்றேன். சும்மா அடம் பிடிக்காம ஆபரேஷன் பண்ணிக்கோ. ஆபரேஷன் முடிஞ்சதும் நம்ம எல்லா விஷயத்த பத்தியும் பொறுமையா பேசலாம் என்றான். பாகம் 513. அவந்திகா தன்னையும் தன் குழந்தையையும் விட்டுவிடும்படி நரேனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்க, அவந்திகா, இதை தவிர நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா இத மட்டும் என்னால செய்ய முடியாது. நீ சும்மா அடம் பிடிக்காம சமத்து பொண்ணா ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோ என்று சொன்னான் நரேன். 2 அடி பின்னால் வந்தான். சற்று நேரத்திற்கு முன்னால் அவன் உணர்ந்த பதற்றமும் பீதியும் இப்போது இரக்கமற்ற தன்மையாக மாறியது. அவந்திகா அவனது முகபாவத்தை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். அவன் முகத்தில் இருந்த அந்த தோற்றத்தை வைத்தே இனி எதையும் மாற்ற முடியாது என்பது அவந்திகாவிற்கு நன்றாக புரிந்தது. அவளது குழந்தையின் இதய துடிப்பை கூட அவள் இன்னும் உணர்ந்தது இல்லை. ஆனால் அதற்குள் அவள் குழந்தை அவளை விட்டு பிரிய போகிறதா என்ன? நரேனின் வார்த்தைகளை கேட்டு அந்த நர்ஸ் ஊசியோடு அவள் அருகே வருவது அவளுக்கு தெரிந்தது. அவள் தன் உதட்டை அழுந்த கடித்தாள். அவள் கைகளையும் யாரோ பலமாக பிடித்திருந்தார்கள். அவளால் அசைய முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அவள் கையில் ஊசி குத்தப்பட்டு ட்ரிப்ஸ் மாட்டப்பட்டது. அந்த பாட்டிலில் இருந்த ட்ரிப்ஸ் சில்லென்று அவந்திகாவின் உடலுக்குள் செலுத்தப்பட்டது. இல்லை, அவள் இதற்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. அவளது பொறுமையெல்லாம் ஒரே நொடியில் காணாமல் போனது. அவள் கை கால்கள் அனைத்தும் இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருந்ததால் அவளால் சுத்தமாக அசைய முடியவில்லை. அவள் உடலில் அப்போதைக்கு அவள் அசைக்க முடிந்த ஒரே பகுதி அவளது தலை மட்டும்தான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த நொடி தன் அருகே இருந்த பாடி கார்டை தன் தலையால் இடித்தாள். அந்த பாடி கார்டு அவளை ஒரு கையிலும் ட்ரிப்ஸ் பாட்டிலை மற்றொரு கையிலும் பிடித்திருந்தான். அவந்திகாவிற்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. அந்த கண்ணாடி ட்ரிப் பாட்டிலை எப்படியாவது உடைக்க வேண்டும். அங்கு இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் அவந்திகா மீண்டும் தன் உடலில் இருந்த சக்தியெல்லாம் கொடுத்து அந்த ட்ரிப்ஸ் பாட்டிலை தன் தலையால் வேகமாக முட்டினாள். அடுத்த நொடி அந்த அறை எங்கும் ரத்தம் சிதறியது. அவந்திகாவின் பின்னந்தலையில் இருந்துதான் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. யார் எதிர்பார்த்திருப்பார்கள் அவள் இத்தனை தடிமனான பாட்டிலை தன் தலையை கொண்டு உடைப்பாள் என்று? அத்தோடு குழந்தையின் உயிருக்காக அவந்திகா தன் உயிரை விடவும் துணிவாள் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அறையில் இருந்த அனைவரும் அப்படியே உறைந்து போனார்கள். அந்த ரத்தம் தோய்ந்த கண்ணாடி பாட்டில் அந்த அறை எங்கும் சிதறி கிடந்தது. அவந்திகா ஊசி குத்தப்பட்ட தன் கையை பார்த்தாள். இப்போது அந்த ஊசியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் கண்கள் சொருகியது. அவள் தலையும் இப்போது அவள் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படியே கட்டுப்பாடின்றி படுக்கையில் சரிந்தாள். ஆனாலும் அவளது கோபம் மட்டும் இன்னும் தணிந்த பாடில்லை.
அந்த நிலையிலும் நரேனை உயிரோடு அப்படியே பீத்து எரிந்து விடுபவள் போல் கோபமாக பார்த்தவள், நரேன், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த அவந்திகா எந்த காலத்திலயும் உன்னை மன்னிக்க மாட்டா, அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்றாள். இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் அவந்திகாவின் கண்கள் அப்படியே சொருகியது. அவள் முழுமையாக மயக்க நிலைக்கு சென்றாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் அப்படியே ஆடி போனார்கள். அனைவர் இதயமும் நடுங்கி போனது. அவர்கள் அனைவரும் வதம் செய்து முடித்த காளியைப் போல் உடலெங்கும் ரத்தம் தோய்ந்தவளாக, தலைமுடியெல்லாம் கலைந்து அலங்கோலமாக ஆபரேஷன் பெட்டில் மயங்கி கிடக்கும் அவந்திகாவையே பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் கையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் மண்டை இரண்டாக பிளந்து விட்டதோ என்று அச்சப்படும் வகையில் அவள் தலையில் பெரும் காயம் இருந்தது. நரேனுக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை. ஒரு நொடி உறைந்து போயிருந்தவன் பின்பு தன் உயிரே போனது போல், அவந்திகா, சீக்கிரம் சீக்கிரம் அவந்திகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்று சத்தம் போட்டுக்கொண்டே அவளை நோக்கி ஓடினான். மருத்துவமனையில் அவசர அறைக்கு வெளியே ஏதோ இழக்க கூடாததை இழந்து விட்டது போலவும், தன் வாழ்வே முடிந்து விட்டது போலவும் நரேன் பெரும் சோகத்தோடு நின்று கொண்டிருந்தான். ஆபரேஷன் தியேட்டரின் வாசலையே வெறித்து பார்த்தான். அவனிடம் எந்தவித அசைவும் இல்லை. அவன் மனதில் அவந்திகாவின் உருவம் மட்டுமே இருந்தது. அவள் மயக்கம் அடைவதற்கு முன்பு சொன்ன ஒரு விஷயம், அது அவனை தன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்க வைத்தது. அப்போது அவந்திகாவும் அவனும் சிறுவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவன் தன் தாயை கோபப்படுத்தி விட்டான். அதனால் அவனது அம்மா அவனிடம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். இதை நினைத்து அவன் சோகமாக கார்டனில் அமர்ந்திருந்த போது, அப்போது அங்கே வந்த அவந்திகா அவனை சமாதானப்படுத்தினாள். யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்த நரேன் மிகவும் பாவமாகவும் அப்பாவித்தனமாகவும் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நான் உன்னையும் இது மாதிரி கோபப்படுத்தினா நீயும் என்கிட்ட இது மாதிரிதான் பேசாம இருப்பியா என்றான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த குட்டி அவந்திகா அவன் தலையில் செல்லமாக தட்டி, டீ முட்டாள், நீ யாரையாச்சும் கோபப்படுத்தினா வெக்கமே இல்லாம அவங்க கிட்ட சாரி கேட்கணும். அப்போ யாரா இருந்தாலும் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவாங்க என்றாள். அதனால் அப்போதிருந்து அவன் என்ன செய்தாலும் இறுதியாக அவளிடம் சென்று கெஞ்சி வெட்கமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டால் அவள் மன்னித்து விடுவாள் என்று அவன் எப்போதும் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவள் அவனுக்கு பதிலடி கொடுத்த விதம் ஏதோ பல நாள் தூக்கத்தில் இருந்தவனை தட்டி எழுப்பியது போல் அவன் புத்தியை தட்டி எழுப்பியது. அவள் வயிற்றில் வளரும் அந்த குழந்தைக்காக அவள் தன் சொந்த உயிரை இழப்பதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாள். அப்படி இருக்க அவள் அந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்த நினைத்த அவனை மட்டும் அவள் மன்னித்து விடுவாளா என்ன? அவன் இதயத்தில் மிகவும் மோசமான உணர்வு ஏற்பட்டது. இது முற்றிலுமாக கைவிடப்பட்ட ஒரு நபர் உணரக்கூடிய மோசமான உணர்வு. அவனுக்கு இப்போது பயம் வந்தது. அவன் உண்மையிலேயே பயந்து போனான். அவந்திகா இழந்த ரத்தத்தின் அளவை பார்த்ததும், அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றதை பார்த்ததும் அவன் அப்படியே உயிரோடு சாம்பலானதை போல் உணர்ந்தான். முதல் முறையாக அவன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அவன் பீதியடைந்தான். அவனுடைய அவந்திகா, அவள் இறக்கக்கூடாது. இதை நினைக்கும் போதே அவன் கண்கள் சிவந்தன. ஆபரேஷன் தியேட்டரை ஒரு கணம் கூட விடாமல் பார்த்து கொண்டிருந்தான். சில மணி நேரம் கழித்து அறுவை சிகிச்சை அறையின் கதவு திறக்கப்பட்டது. மருத்துவர் வெளியே வந்தார். நரேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் வேகமாக அந்த மருத்துவரை நோக்கி வந்தான். அவனுக்குள் இப்போது எந்தவிதமான உணர்வுகள் இருக்கின்றன என்பது அவனுக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு அவனது இதயத்தை யாரோ பலமாக அழுத்துவது போல் இருந்தது. டாக்டரிடம் என்ன கேள்வி கேட்பது என்று கூட தெரியாமல் அப்படியே டாக்டரையே பார்த்து கொண்டிருந்தான். நரேனை பார்த்தே அவனது நிலையை உணர்ந்த டாக்டர், இப்போ பேஷண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ தாண்டிட்டாங்க. காயம் கொஞ்சம் ஆழமானதுதான். ஆனா நல்ல வேளை, நீ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களோட ரத்த போக்க நிறுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரத்தம் போக வச்சிருந்தீங்கன்னா அவங்க பொழைக்கிறதே கஷ்டமாயிருக்கும். கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒன்னும் ஆகல. அம்மாவும் குழந்தையும் பாதுகாப்பா இருக்காங்க என்றார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் பெட்
அறுவை சிகிச்சை அறையிலிருந்து தள்ளி கொண்டு வரப்படுவதை நரேன் பார்த்தான். அவள் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்திருந்தாள். அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் இருந்தாள். அவள் நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. ரத்தம் வழிந்து கொண்டிருந்தாலும் முன்பு போல் பயங்கரமாக இல்லை. அவன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அருகே இருந்து ஒரு குரல் கேட்டது. மிஸ்டர் நரேன், இப்போ மிஸ் அவந்திகா சேஃபா தான் இருக்காங்க. அவங்க தலையில இருந்த காயத்துக்கும் முழுசா ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. அதுவும் இல்லாம இப்போ அவங்க மயக்க நிலையில தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணுனா எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள திரும்பவும் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக சொல்லலாமா என்று அவனது பாடி கார்டுகளில் ஒருவன் கேட்டான். மீண்டும் அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்வதா? ஒரு நொடி யோசித்தவனின் கண்கள் சலனமின்றி படுத்திருந்த அவந்திகாவை நோக்கியது. அவள் சுயநினைவின்றி இருந்தாலும் அவள் கைகள் மிகவும் பாதுகாப்பான வகையில் அவள் வயிற்றில் வைக்கப்பட்டிருந்தது. அவள் மயக்கம் அடைவதற்கு முன்னால் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் காதில் ஒலிக்க ஆரம்பித்தது. தலையை குனிந்து கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் சிறிது நேரம் யோசித்தவன் பின்பு ஒரு பெருமூச்சு விட்டு, அவளை வார்டுக்கு அழைச்சிட்டு போங்க என்றான். அவனை சுற்றி இருந்தவர்களும் ஓகே சார் என்று மரியாதையாக சொல்லி அவந்திகாவை அங்கிருந்து வார்டிற்கு அழைத்து சென்றார்கள். நரேனும் அவந்திகாவோடு சென்றான். அவன் கண்கள் அவளை விட்டு அகலவே இல்லை. அவந்திகா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த குழந்தைய ஒன்னும் பண்ணல. ஆனா எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என்ன மன்னிக்கணும். நீ என்ன மன்னிப்பியா என்று தன் மனதிற்குள்ளேயே அவந்திகாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். இதை நினைக்கும் போதே அந்த இதயத்தில் பெருத்த வருத்தம் தோன்றியதால் அதை நினைத்து தன் தலையை தொங்க போட்டு கொண்டான். அதே நேரம் அங்கு சென்னையில் மருத்துவமனையில் இருந்த VIP வார்டில் அமர்ந்திருந்த அர்ஜுன் நயானாவின் படுக்கைக்கு அருகே அமர்ந்து அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனால் அமைதியாக அமர்ந்திருக்க முடியவில்லை. தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தான். அவனது உள்ளங்கைகள் வியர்த்திருந்தது. நயானாவின் படுக்கையின் மற்றொரு புறத்தில் அமர்ந்திருந்த மாதவியின் அருகே நின்று கொண்டிருந்த அரவிந்த் உடைந்து அழும் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நொடியாக நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நொடி கடந்த போதும் நயானா எழுந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையும் அனைவரையும் விட்டு கடந்து சென்று கொண்டிருந்தது. நயானாவின் கையை தன் கைகளுக்குள் வைத்து இறுக்கமாக பிடித்த அர்ஜுன், நயானா, தயவு செஞ்சு கண் முழிச்சிரு. நயானா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? சரி, ஓகே, உனக்கு என் மேல கோபம் இருந்தா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு எழுந்து அம்மா அப்பாவையாச்சும் பாரு. அவங்க எப்படி உடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? நயானா, நான் இவ்ளோ பேசிட்டே இருக்கேன்ல, எழுந்துரு நயானா. அண்ணா ப்ளீஸ், நீயாச்சும் சொல்ல நயானாவை எழுந்திருக்க சொல்லி. அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நயானா கேப்பா என்று அர்ஜுன் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கவும் அந்த அறையில் இருந்த சூழல் முற்றிலும் மாறியது. அனைவர் மனதிலும் பெரும் பாரம் ஏறியது போல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாதவியின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அவள் உடைந்து அழப்போகிறாள் என்று தெரிந்ததும் அவள் தோள்களை தொட்ட அரவிந்த் சில ஆறுதல் வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கவும் திடீரென்று அவன் இதயத்தில் யாரோ குத்துவது போல அவனுக்கு பெருத்த வலி உண்டாக ஆரம்பித்தது. அவன் தன் கையை உயர்த்தி இதயம் இருந்த இடத்தை அழுந்த பிடித்தான். ஆனாலும் அந்த வலி நிற்கவில்லை. ஏதோ அவன் இதயம் துடிப்பதை சட்டென நிறுத்திவிட்டது போல் இருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவன் இயல்பு நிலைக்கு திரும்பினான். ஆனால் அவனுக்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம் உண்டாக ஆரம்பித்தது. இது எதனால் ஏற்பட்டது, என்ன ஆனது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, நயானா, நயானா என்று அர்ஜுனின் பதற்றமான குரல் கேட்க ஆரம்பித்தது. அர்ஜுன் சட்டென நயானாவை திரும்பி பார்த்தான். அவள் கைகளில் லேசான அசைவு தெரிந்தது. இப்போது அவன் மட்டும் இல்லை, அந்த அறையில் இருந்த அனைவரும் இதை பார்த்தார்கள். அனைவரும் பதறி போனார்கள். வேகமாக வெளியே ஓடிய அரவிந்த், டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்க என்று மருத்துவர்களை அழைத்து வந்தான். உள்ளே வந்து நயானாவை பார்த்த மருத்துவர்களின் முகத்தில் பெருத்த புன்னகை தோன்றியது. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. பேஷண்ட் கோமால இருந்து எழுந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முழிச்சிருவாங்க என்றார். இதை கேட்டதுமே அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது.
அவன் நயானாவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். டாக்டர் சொன்னது போல் நயானா உடனடியாக எழுந்து கொள்ளாமல் சில மணி நேரங்களுக்கு பின் மெல்ல தன் இமைகளை திறந்தாள். அவள் கண் விழித்து முதலில் பார்த்தது சந்தோஷத்தில் அழுது கொண்டிருக்கும் அர்ஜுனைத்தான். ஒரு நொடி தன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் இருந்த நயானா பின்பு மென்மையாக புன்னகைத்தாள். இப்போது அர்ஜுன், நயானா இருவரது கைகளும் இணைந்திருந்தன. பாகம் 514. பல நாள் கோமாவிலிருந்து இறுதியாக நயானா கண் விழித்தாள். அவள் முதலில் பார்த்தது அர்ஜுனைத்தான். அவளை பார்த்த ஆனந்தத்தில் அர்ஜுன் அழுது கொண்டிருந்தான். இருவரது கைகளும் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தன. நயானா அர்ஜுனை பார்த்து மென்மையாக புன்னகைக்கவும், நயானா, இனி நாம எப்பவும் பிரியவே மாட்டோம். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். சற்று நேரத்திற்கு முன்னர் இருந்தது போல் இல்லாமல் இப்போது அந்த அறையில் மகிழ்ச்சியும் ஆனந்த கண்ணீரும் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அதே நேரம் அந்த வார்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அரவிந்திற்கு இப்போதும் அவனது இதயத்தில் லேசாக ஒரு வலி இருந்து கொண்டே இருப்பது போல் இருந்தது. அதே நேரம் நயானா இருந்த வார்டில் இருந்து அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த மாதவி வெளியே வந்து அரவிந்தை பார்த்து, அரவிந்த், எப்படியோ அர்ஜுன் அவன் வாழ்க்கையோட சந்தோஷத்தை மீட்டெடுத்துட்டான். ஆனா நீயும் அவந்திகாவும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? அவந்திகா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் நீங்க ஏன் பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. அப்படி உங்க 2 பேருக்குள்ளயும் என்னதான் பிரச்சனை? உட்கார்ந்து பேசியும் தீராம அப்படி என்ன பெரிய பிரச்சனை இருந்துட முடியும் என்றாள். இதை கேட்ட அரவிந்தும் யோசித்தான். ஆம், அவர்களுக்குள் அப்படி என்னதான் பிரச்சனை? அவனுக்கு விடை தெரியவில்லை. மாதவியிடம் எந்த பதிலும் சொல்லாமல் முன்னே நடந்தான். அவன் இந்த யோசனையுடனேயே மருத்துவமனையை விட்டு வெளியே வரவும் அவனுக்கு சம்பத்திடமிருந்து போன் வந்தது. கொஞ்சம் கூட உயிர்ப்பே இல்லாமல் தான் அரவிந்த் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். மறுமுனையில் சம்பத் பரபரப்பான குரலில், அரவிந்த் சார், நாங்க எவ்வளவோ வழியில ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஆதாரத்தை வச்சு தேடியும் உங்களுக்கு அந்த பார்சலை அனுப்புனது யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்று சொல்லி ஒரு நொடி தயங்கிய சம்பத், நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கல்ல சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்கவும் அரவிந்த் கண்களை சுருக்கி, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கு என்ன இப்போ என்றான். அந்த டாக்டர் இப்போ ஊர்லயே இல்ல, அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. அதுவும் அவங்க மொத்தமா போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டாங்க என்றான். அரவிந்தின் புருவங்கள் சுருங்கியது. இது எப்போ நடந்தது? இது எதேச்சையா நடந்ததா இல்ல திட்டம் போட்டு செஞ்சதா என்றான். உங்களுக்கே தெரியும் சார், வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா இவங்க ரொம்பவே அவசரப்படுத்தி எல்லா வேலையையும் செய்ய வச்சிருக்காங்க. அதுவும் எந்த நாள்ல நீங்க போய் அவங்கள பாத்தீங்களோ அப்போதான் அவங்க வெளிநாடு போறதுக்கான வேலையையும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த சைக்காட்ரிஸ்ட் சுத்தி ஏதோ மர்மம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது என்றான். அரவிந்தும் யோசித்து பார்த்தான். ஒவ்வொரு முறையும் அவன் இந்த மருத்துவரிடம் சென்ற போதும் அவனது மன அழுத்த நோய் குணமாவதற்கு பதிலாக இன்னும் அதிகரித்தது போல்தான் இருந்தது. அப்போது அவன் அதை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் இப்போதுதான் அதில் இருந்த அந்த மர்மம் அவனுக்கு புரிந்தது. கண்களை சுருக்கி சம்பத்தை பார்த்தவன், வேற என்ன என்று கேட்கவும், இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஒரு நாள் அவந்திகா மேடம் அந்த சைக்காட்டிஸ்ட பார்க்க போயிருக்காங்க. நான் நேத்ரா மேடம் கிட்ட விசாரிச்சேன். அவங்கதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அவன் ஒரு நொடி நிறுத்தியவன். பொறுமை இழந்த அரவிந்த், அந்த நேத்ரா என்ன சொன்னா என்றான் கோபமாக. அவனுக்கு நேத்ரா மீதுதான் முழு கோபமும் சந்தேகமும் இருந்தது. இப்போது வரை அவந்திகா அவனை விட்டு சென்றதற்கு காரணம் நேத்ராவாகத்தான் இருக்க முடியும் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவந்திகா மேடம் அந்த சைக்காட்டிஸ்ட பார்க்க போயிருந்த போதான் நேத்ரா மேடமையும் அங்க வர சொல்லிருக்காங்க. 9 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்களை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் சொன்னதும் நேத்ரா மேடமும் எல்லா உண்மையையும் டாக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. அப்போதான் அவந்திகா மேடம்க்கும் 9 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு தெரிய வந்திருக்கு.
அதுக்கப்புறம் அந்த டாக்டர், அவந்திகா மேடம் உங்களை விட்டு போனாதான் உங்க மன அழுத்தம் சரி பண்ண முடியும், இல்லனா முடியாதுன்னு சொல்லிருக்காங்க என்று சம்பத் சொல்லி முடிக்கவும் அரவிந்த் கைகள் இறுகியது. அவன் கையில் வைத்திருந்த போனை இறுக்கி பிடித்திருந்தான். அப்படி என்றால் அவந்திகா அவனை விட்டு சென்றதற்கு காரணம் அந்த டாக்டர் தானா? அவர் சொன்னதை கேட்டுத்தான் அவள் அவனை விட்டு சென்றாளா? அவன் எதையோ யோசித்துக் கொண்டு தனக்கு எதிரே இருந்த சுவற்றை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையின் தாக்கம் தாங்காமல் அவனுக்கு எதிரே இருந்த அந்த சுவர் மொத்தமும் நொறுங்கி விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவனுக்குள் அத்தனை கோபம் ஊற்றெடுத்தது. அப்படி என்றால் நடந்த அனைத்தும் யாரோ ஒருவர் போட்ட திட்டம் என்பதை அவன் இப்போதுதான் புரிந்து கொண்டான். இது அனைத்தும் அவந்திகாவையும் அவனையும் பிரிப்பதற்காக நடந்த சதி. அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஆனா அரவிந்த் சார், இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு நாங்க ரொம்ப தீவிரமா விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல என்றான். ஒரு நொடி கூட யோசிக்காமல், போதும், நீங்க விசாரிச்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேல எந்த விசாரணையும் தேவையில்லை என்றான். அவனையும் அவந்திகாவையும் பிரிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒருவன் இத்தனை திட்டம் போட்டு இத்தனை பொருட்செலவு செய்து ஒரு காரியத்தை செய்கிறான் என்று அரவிந்த் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டுமா என்ன? அவனுக்கு தெரிந்தது, இது அனைத்திற்கும் காரணம் அந்த நரேன். இதை கேட்ட சம்பத் கொஞ்சம் குழம்பி போனவனாய் அரவிந்தை பார்த்து, ஆனா சார் இதுக்கப்புறம் என்று இழுக்கவும், ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல என்ன நடக்குதுன்னு பாரு. அவந்திகா அங்க சேஃபா தான் இருக்காளா? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நான் ஆல்ரெடி அவந்திகா மேடம் எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் சார். இன்னும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. நான் அவங்க கிட்ட அப்டேட் கேக்குறேன் என்றான். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த காரிடோரில் குறுக்கும் நெடுக்குமாக சிறிது நேரம் நடந்து கொண்டிருந்தவன், சம்பத், உடனே எனக்கு பெங்களூருக்கு டிக்கெட் போடு, நான் இப்பவே பெங்களூர் போய் ஆகணும் என்றான். இப்போது அரவிந்திற்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. இது அனைத்தும் அந்த நரேனின் சதி என்று தெரிந்த பிறகும் அரவிந்த் எதுவும் செய்யாமல் இருந்தால் அது அவனே தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம். அவன் அப்படியே அவனது தியாவை விட்டுவிட முடியுமா என்ன? முடியாது. அவன் இப்போது பெங்களூருக்கு சென்று அவனுடைய தியாவை இங்கு அழைத்து வரப்போகிறான். அந்த சோல் ஃபைட்டர் குறித்த விஷயங்கள் எதுவும் இப்போது முக்கியமில்லை என்று அவனுக்கு தோன்றியது. முதலில் அவந்திகாவை பாதுகாப்பாக சென்னை அழைத்து வந்தால்தான் அவனுக்கு அவன் உயிரே மீண்டு வரும். அதே நேரம் இங்கு பெங்களூரில் மருத்துவமனையில் இருந்த VIP அறையில் கண்களை மூடி படுத்திருந்தாள் அவந்திகா. அவள் கண்கள் மூடி இருந்தன. அவள் முகம் வெளிரி போயிருந்தது. நரேன் அவளுக்கு அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். எப்போது அவந்திகா ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அழைத்து வரப்பட்டாளோ அப்போதிருந்து நரேன் இப்படித்தான் அவளை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி அவளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் தன் பார்வையை தாழ்த்தி கசப்பாக புன்னகைத்தான். இது அவளை வற்புறுத்த முயற்சித்ததால் ஏற்பட்ட விளைவு. மனித உடலில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதி தலை என்று தெரிந்திருந்தது. அவந்திகா தன் தலையை பயன்படுத்தி அந்த பாட்டிலை அவ்வளவு வேகமாக உடைத்திருக்கிறாள். அவளை என்னவென்று சொல்வது? நரேன் இதை பற்றி முன்னரே யோசித்திருக்க வேண்டும். அவந்திகா இப்படித்தான் பிடிவாதமானவள். அவள் தோல்வியை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அல்ல. அதே நேரம் அவன் வாழ்வில் மிகவும் நேசித்த பெண் அவந்திகாதான். அவளை எப்படி அவனால் விட முடியும்? இதையெல்லாம் அவன் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்த நேரம் அந்த வார்டின் கதவு திறக்கப்பட்டு அலீனா உள்ளே நுழைந்தாள். அவள் கைகளில் உணவு பார்சல் இருந்தது. அதை நரேனின் முன்னால் வைத்தவள் ஒருவித தயக்கத்தோடு லீடர் என்று அழைத்தாள். அதுவரை மயக்கத்தில் இருந்தவன் போல் நரேன் சட்டென அலீனாவை வெறித்து பார்த்தான். அவனது பார்வை அலீனாவின் உயிர் வரை சென்று அவனை உறைய வைத்தது. அவனது உதடுகள் லேசாக மேலே விரிந்தது. தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அலீனாவை பார்த்து குரூரமாக புன்னகைத்தான். அலீனா நடுங்கி 2 அடி பின்னால் சென்றாள். அவசரப்படாமல் நிதானமாக அவளை பார்த்த நரேன், அலீனா, நீ என் முதுகுக்கு பின்னால நிறைய வேலை செஞ்சிருப்ப போல தெரியுதே என்றான். இதை கேட்ட அலீனா ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஒரு பலத்த சத்தத்துடன் அப்படியே நரேனின் காலில் விழுந்தவள், லீடர், நான் சொல்றது கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் என்றாள். என்னது, விளக்கமா சொல்றியா? இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு என்றான். தன் உதடுகளை அழுத்தமாக கடித்த அலீனா, லீடர், நான் சொல்றது கேளுங்க, நான் எதையும் அவகிட்ட வேணும்னே சொல்லல.
ஆனா நான் அவ கைய உடைக்கிறதுக்காக அனுப்பின அடியாளுங்க என்கிட்ட காசு கேட்டு என்ன ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் உங்க பேரை சொன்னேன். ஆனா அத அந்த அவந்திகா கேட்டுட்டா. அதுக்கப்புறம் அவங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தப்போ அங்க அப்பா தான் அவளுக்கு போதை மருந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த உங்ககிட்ட விக்க பார்த்தாரு. ஆனா அதையும் அவதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல லீடர், என்ன நம்புங்க என்று அவள் கெஞ்ச ஆரம்பித்தாள். அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த போதே நரேனின் உதடுகளில் இருந்த அந்த புன்னகை மறைந்து அவன் முகம் இறுகியது. லீடர் பிளீஸ், நான் சொல்றத என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நரேன் தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்தான். அவ்வளவுதான், அலீனாவின் கண்களில் மரண பீதி தெரிய ஆரம்பித்தது. இப்போது அவன் இருக்கும் கோபத்தில் அவன் எதற்கும் கட்டுப்பட மாட்டான். எதை பற்றியும் யோசிக்காமல் அவளை கொன்று வீசி விடுவான். அவன் கோபத்தில் இருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லை. அனைத்தும் முடிந்தது என்று அவள் பதறிக்கொண்டிருக்கும் அந்த நேரம் மருத்துவமனை படுக்கையிலிருந்து லேசாக ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. அவ்வளவுதான், அந்த இடம் பெருத்த அமைதியானது. அலீனா, நரேன் இருவரும் அவந்திகாவை திரும்பி பார்த்தார்கள். நரேனுக்கு இது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. வேகமாக அவந்திகாவின் அருகில் ஓடினான். அவந்திகா ஒரு மின்மினி பூச்சி போல மெல்ல மெல்ல தன் கண்களை திறந்து திறந்து மூடினாள். சுற்றுப்புறத்தில் இருந்த வெளிச்சம் அவள் கண்களை திறக்க விடாமல் மீண்டும் மூட வைத்தது. ஒரு 2 நொடி தடுமாறியவள் மெல்ல கண்களை விரித்து பார்த்தாள். அவள் தலையில் தாங்க முடியாத பிளவுபட்ட வலியை உணர்ந்தாள். முகம் சுளித்து அவள் தலையை தொட கையை நீட்டினாள். மீண்டும் அவள் கண்கள் சொருகி கொண்டு வந்தது. அவந்திகா, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு தலை வலிக்குதா? எங்க வலிக்குது? என்கிட்ட சொல்லு அவந்திகா என்று பரபரத்தான் நரேன். அவந்திகா எதுவும் பேசாமல் இருக்கவும் பயந்து போன நரேன் அலீனாவை பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா என்றான். அதுவரை ஏதோ பெருத்த அதிர்ச்சியில் இருப்பவள் போல் இருந்த அலீனா வேகமாக எழுந்து டாக்டரை அழைத்து வர வெளியே ஓடினாள். ஆனால் அவள் கதவை தாண்டி வெளியே செல்லும் போது அவந்திகா தன் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து அவர்கள் இருவரையும் வெறுமையாக வெறித்து பார்ப்பதை கண்டாள். ஏதோ இந்த உலகத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் அந்த அறையையும் அங்கே இருக்கும் இருவரையும் சுற்றி முற்றி பார்த்த அவந்திகா, நான் யாரு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நரேனும் அலீனாவும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியானார்கள். அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே இருவருக்கும் ஒரு நொடி புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவரின் அறையில் இப்போது முகத்தில் மிகவும் தீவிரமான வெளிப்பாட்டுடன் இருந்த நரேனை பார்த்து மருத்துவர் முகம் சுளித்தார். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, மிஸ்டர் நரேன், உங்களுக்கு நான் சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம உடம்புலயே ரொம்ப அற்புதமான உறுப்பு மூளைதான். அவங்க தலையில அவ்வளோ பெரிய காயம் ஆகி அதுல இருந்து அவ்வளோ ரத்தம் வெளியே போயிருக்கையில கண்டிப்பா இது ஏதாவது பக்க விளைவு ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி ஷார்ட் டைம் மெமரி லாஸ் 2 விஷயத்தினால ஏற்படலாம். ஒன்னு, நம்ம நரம்புகள்ல ஏற்படுற அதிக அழுத்தம். அடுத்து, மூளைக்கு பக்கத்துல ஏதாவது பிளட் கிளாட் ஆகி இருந்தாலும் இது மாதிரி ஆகும். இது இல்லாம அவங்க ஏதாவது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்த்திருந்தாலும் கூட அவங்க மூளையே அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க நினைவுகள் எல்லாத்தையும் மறக்க வைக்கலாம் என்றார். பாகம் 515. சில நேரங்கள்ல எதையாவது பார்த்து அதிர்ச்சியாகி இருந்தாலும் கூட இது மாதிரி ஞாபக மறதி ஏற்படலாம். இப்போ அவந்திகா மேடம் எது மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த ஞாபக மறதி தற்காலிகமானதாகவும் இருக்கலாம், இல்ல நிரந்தரமானதாகவும் இருக்கலாம். இதுக்கு நம்ம சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஆனா இப்போ அவங்க கர்ப்பமா இருக்கிறதால அது மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறது அவங்க குழந்தைக்கு ஆபத்தா அமையலாம். சோ இப்போதைக்கு நாம அவங்களுக்கு எந்த டெஸ்டும் எடுத்து பார்க்க முடியாது என்றார். இதை கேட்ட நரேன் புரிகிறது என்பது போல் தலையசைத்தான். அதன் பின் டாக்டர் எதுவும் பேசவில்லை. நீண்ட நேர பெருத்த அமைதிக்கு பின், டாக்டர், அவளுக்கு எந்த நேரம் வேணும்னாலும் சட்டுன்னு ஞாபகம் திரும்பி வந்துருமா என்றான். ஒரு நொடி யோசித்த டாக்டர், தெரியல மிஸ்டர் நரேன், அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி வரை அவங்களுக்கு ஞாபகம் திரும்பி வராம போகவும் வாய்ப்பு இருக்கு.
எதையும் எங்களால இப்ப உறுதியா சொல்ல முடியாது என்றார். நரேன் எதுவும் பேசவில்லை. தலையை தொங்க போட்டுவிட்டு தரையை பார்த்தவன் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு ஒரு பெருமூச்சு விட்டவன் எழுந்து நின்று, அவந்திகாவுக்கு வேற எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் அவளை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க என்றான். ஒரு நொடி தயங்கி நின்ற டாக்டர், மிஸ்டர் நரேன், அந்த பொண்ணோட தலையில இருக்கிற காயம் ரொம்பவே பெருசு. சோ நாங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 2 நாளாச்சும் அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வேற எந்த சைடு எஃபெக்டும் இல்லைன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றதுதான் நல்லது என்றார். நரேனும் வேறு எதுவும் பேசாமல் அவர் சொல்வதை கேட்டு தலையசைத்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவனின் முகத்தில் பெரும் புன்னகை தோன்றியது. நரேனின் மனதில் அவனை அறியாமல் ஒரு பெரும் மகிழ்ச்சி தோன்றியது. அவந்திகா கடந்த காலத்தை மறந்துவிட்டாள். அவள் நினைவை இழந்திருந்தாள். அவள் அவன் மீது கொண்டிருந்த வெறுப்பு மற்றும் மோசமான உணர்வுகள் அனைத்தையும் அவள் மறந்துவிட்டாள். இப்போது அது அவனுக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். அந்த கடவுள் அவன் மீது கருணை கொண்டு அவனுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் அவன் இந்த சூழ்நிலையை பார்த்தான். அப்படி இருந்தால் இந்த வாய்ப்பை அவர் பொக்கிஷமாக பயன்படுத்த வேண்டும். இதை நினைத்தவன் தன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு வேக எட்டு வைத்து அவந்திகாவின் அறையை நோக்கி நடந்தான். அவன் நுழைந்த நேரம் அவந்திகா தன் படுக்கையில் அமர்ந்து வெறுமையாக தன் எதிரே இருப்பவரை பார்த்து கொண்டிருந்தாள். நெருங்கி வருவதை கண்டதும் அவள் பார்வையை உயர்த்தி அலட்சியமாக அவனை பார்த்தாள். பிறகு அவள் முகம் சுளித்து, இப்ப நான் யாருன்னு சொல்ல முடியுமா என்றாள். அவளை கூர்ந்து பார்த்த நரேன் சிறிது நேரத்திற்கு பிறகு, நீ என்னோட மனைவி என்றான். அவந்திகாவின் முகத்தில் இப்போதும் எந்தவிதமான உணர்வும் தோன்றவில்லை. வெறுமையாக அவனையே வெறித்து பார்த்தவள் அதே வெறுமையோடு, ஓ சரி என்று தலையசைத்தாள். அவந்திகா, இப்போ உன்னோட வயித்துல நம்ம குழந்தை வளருது. இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் இனி சந்தோஷமா வாழலாம் என்றான். இப்போதும் அவனை வெறித்து பார்த்த அவந்திகா மென்மையாக தலையசைத்து சரி என்றாள். அவந்திகாவின் அறை வாசலில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அலீனா தன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டாள். அவந்திகா தன் ஞாபகங்களை இழந்தது நரேனை பொறுத்தவரையில் எவ்வளவு நல்ல விஷயம் என்பது அலீனாவிற்கு நன்றாகவே தெரியும். அனைத்திற்கும் மேலாக இப்போது அவந்திகாவின் வயிற்றில் வளரும் அந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளவும் நரேன் தயாராகிவிட்டான். அலீனா கடந்த சில வருடங்களாக நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். சட்டென அவன் முகம் பார்ப்பவர் பரிதாபப்படும்படி பாவமாக மாறியது. இது ஒரு முக்கோண காதல் கதை. இந்த கதையில் வரும் அனைவருமே அவரவர் பார்வையில் பாவமானவர்கள்தான். சிறிது நேரம் அவந்திகாவின் அருகே அமர்ந்திருந்த நரேன் பின்பு மெதுவாக எழுந்து எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். நரேன் அந்த அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்த அலீனா வேகமாக அருகே இருந்த ஸ்கிரீனிற்கு பின்னால் மறைந்து கொண்டாள். நரேன் அந்த வார்டை விட்டு சென்று அந்த காரிடோரை விட்டு செல்லும் வரை காத்து கொண்டிருந்தவள் பின்பு மெதுவாக அவந்திகாவின் அறைக்குள் நுழைந்தாள். கதவு திறந்து வார்டுக்குள் நுழையும் போதே அவள் கண்களில் கொடூரமான பார்வை இருந்தது. அவந்திகாவின் முன் நின்று அவளை கூர்ந்து பார்த்தவள், அவந்திகா, எனக்கும் நரேனுக்கும் இடையில என்ன உறவு இருக்குன்னு தெரியுமா என்றாள். திடீரென்று தன் முன் தோன்றியவளை பார்த்து அவந்திகா திகைத்து போனாள். இந்த முகத்தை இதற்கு முன்னால் எங்கு பார்த்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த முடியாமல் அவள் தவித்து போனாள். அது மிகவும் பரிச்சயமான முகம்தான். ஆனால் அந்த முகத்தை பார்க்கும் போதே அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ஏதோ ஒருவிதமான வெறுப்பை உண்டாக்குவது போல் இருந்தது. கோபமாக அவளை முறைத்து பார்த்த அவந்திகா, நீ யாரு என்றாள். என்னையும் உனக்கு ஞாபகம் இல்லையா அவந்திகா? நான் தான் அலீனா, உன்னோட கசின் என்றாள். அவந்திகாவிற்கு அப்போதும் எதுவும் ஞாபகம் வரவில்லை. அவளை வெறுமையாக பார்த்தவள் சரி என்று பதில் அளித்தாள். அவள் எவ்வளவோ முறை ஞாபகப்படுத்தி பார்க்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. தன் கணவன் என்று சொன்ன அந்த மனிதன் கூட அவளுக்கு நினைவில் இல்லை. அந்த மனிதனை பார்த்த போதும் அவளுக்கு எந்த விதமான உணர்வும் கூட தோன்றவில்லை. சட்டன அலீனாவை பார்த்தவள், நீ எதுக்காக இங்க வந்த? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வந்தியா என்றாள். வேகமாக தலையசைத்த அலீனா, ஆமா ஆமா, நான் ஒரு காரணமாத்தான் உன்னை பார்க்க வந்தேன் என்றாள்.
பின்பு சட்டென சோகமாக மாறியவள் தன் கண்களில் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு, அவந்திகா, நானும் நரேனும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்க காதலுக்கு அடையாளமா என் வயித்துல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவரை உன்னை விட்டு போக விட மாட்ற? நீ தற்கொலை பண்ணிக்கிறதால அவரை எப்பவும் கட்டாயப்படுத்தி உன் கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னதான் இது மாதிரி டிராமா எல்லாம் பண்ணி நீ அவரை உன் பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் எப்பவும் நரேனோட இதயத்துல எனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. வேற யாரும் அவரோட இதயத்துல இடம் பிடிக்க முடியாது என்றாள். தற்கொலையா? அவந்திகா தன் தலையை தொட்டு பார்த்தாள். எனவே இந்த காயம் தற்கொலை முயற்சியால் ஏற்பட்டதுதானா? அவள் உண்மையில் இந்த 2 பேரையும் வெறுத்தது போல்தான் இருந்தது. முன்பு அவளை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனின் முகத்தில் அப்படி ஒரு குற்ற உணர்வு தோன்ற அதுதான் காரணமா? அவன் அவளுக்கு துரோகம் செய்து வேறொரு பெண்ணோடு உறவு கொண்டானா? தனக்குத்தானே அதிகம் கற்பனை செய்து கொள்ள விரும்பாத அவந்திகா அலீனாவை முறைத்து பார்த்து, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்றாள். அலீனா ஒரு நொடி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறியவள் பின்பு ஏதோ தோன்றியவளாய், அவந்திகா, எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பார்க்கையிலேயே உனக்கு பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? என்னால நரேனை விட்டு போக முடியாது. உண்மையிலேயே நானும் நரேனும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவரும் என்னத்தான் காதலிக்கிறாரு. ஆனா இப்போ நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதால அவரு உனக்கு துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு குற்ற உணர்வோட இருக்காரு என்றாள். மீண்டும் அவளை கூர்ந்து பார்த்த அவந்திகா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்றாள். மீண்டும் அலீனா பேசுவதற்கு வார்த்தையின்றி தவித்தாள். அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் இப்போது அவந்திகா என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவளுக்கும் எதுவும் தெரியவில்லை. அவள் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் போது நரேன் தன்னை அவந்திகாவின் கணவன் என்றும் அவள் வயிற்றில் தன் குழந்தை வளர்கிறது என்று சொன்னதை மட்டும்தான் அவள் கேட்டாள். அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்படியாவது அவந்திகா தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேகமாக அவள் அறைக்கு வந்து இதையெல்லாம் சொன்னாள். ஆனால் இப்போது அவந்திகா என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கும் சொல்ல தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டு தரையை பார்த்து நின்ற அலீனா, எனக்கு தெரியாது அவந்திகா, ஆனா நீ என்னை ஏத்துக்கணும், என்ன நரேனோட வாழ விடணும் என்றாள். இது எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை என்று அவளுக்கே புரியவில்லை. அவளை முறைத்து பார்த்த அவந்திகா பின்பு கசப்பாக புன்னகைத்து, இது எப்பவும் நடக்கிறது தானே. உன்ன மாதிரி கள்ளக்காதலி அபிஷியலான வைஃப் கிட்ட வந்து கெஞ்சுறதும் வாழ்க்கை கூடன்னு கேக்குறதும் புதுசில்ல என்றாள். அலீனா ஒரு நொடி அதிர்ந்து போனாள். அவந்திகாவை தாழ்வாக நினைக்க வைக்க வேண்டும் என்றுதான் அவள் இந்த கதையை சொன்னாள். ஆனால் இப்போதுதான் தான் யோசிக்காமல் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி இருக்கிறோம் என்பதே அவளுக்கு புரிந்தது. அதற்கு மேல் அவளால் என்ன பேச முடியும்? எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்த அவந்திகா, சரிப்போ, நீ ஆசைப்படுற மாதிரி நான் உனக்கே நரேனை குடுக்கறேன் என்றாள். இப்போதும் அலீனாவிற்கு பேரதிர்ச்சி. அவள் அவந்திகாவிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. என்ன? நீ நீ இப்போ என்ன சொன்ன என்று அவள் அதிர்ச்சியாக கேட்கவும் அவளை பார்க்க விரும்பாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்ட அவந்திகா, அதான் நீ கேட்டதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? இங்க இருந்து போ என்றாள். அதற்கு மேல் அலீனாவும் அவந்திகாவின் அறையில் நிற்கவில்லை. வேகமாக வெளியே வந்தாள். நரேன் எங்கோ வெளியே சென்றிருந்தான். அரை மணி நேரத்திற்குள் அவன் வேலையெல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் அவந்திகாவின் அறைக்கு வந்து சேர்ந்தான். இப்போது அவன் அவந்திகாவிற்கு கம்பெனி கொடுப்பதற்காகத்தான் வேகமாக அவள் அறைக்கு வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் அந்த அறைக்கு வந்த போது அங்கு படுக்கை வெறுமையாக இருந்தது. அங்கே அவந்திகா இல்லை. அவன் அவந்திகாவை சுற்றி முற்றி பார்த்தபோது அங்கே அவந்திகாவின் படுக்கையில் ஒரு வெள்ளை காகிதம் இருந்தது. நரேன் நடுங்கும் கைகளோடு அந்த காகிதத்தை எடுத்தான். அதில் பெரிதாக எந்த வார்த்தையும் எழுதப்படவில்லை. நரேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. நரேன் அதிர்ந்து போனான். அதே நேரம் இங்கு அரவிந்த் பெங்களூரு வந்து வேகமாக அவந்திகா அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு தான் வந்து கொண்டிருந்தான். சம்பத், அவந்திகா ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்னு உனக்கு தெரியுமா என்றான் பரபரப்பாக.
சம்பத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவனுக்கு தெரிந்தால்தானே அவன் பதில் சொல்ல முடியும். அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்து தன் கார் கதவை திறந்த நேரம் யாரோ ஒரு பெண் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு மருத்துவமனையில் அணிந்திருக்கும் கவுனை போட்டுக்கொண்டே மருத்துவமனையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் அரவிந்த் வார்த்தைகளின்றி தடுமாறி போனான். அவன் தனக்கு சற்று தூரத்தில் இருந்த அந்த பெண்ணையே வெறித்து பார்த்தான். அவள் தலையை சுற்றி மிகவும் பலமான ஒரு பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. அந்த பேண்டேஜ் அவளுடைய குட்டி முகத்தை இன்னும் சிறிதாக்கி அவளை பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமானவளாக காட்டியது. அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு எங்கு செல்வது என்று முடிவெடுப்பது போல் தன் சுற்றுப்புறத்தை மீண்டும் பார்க்க தலையை உயர்த்தி சிறிது நேரம் அப்படியே நின்றாள். பின்னர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் முகம் சுளித்தாள். அரவிந்துக்கு அவள் என்ன செய்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவளை பார்த்த நொடியே அவன் நிம்மதி அடைந்தான். அதே சமயம் அவள் தலையை சுற்றி இருந்த பேண்டேஜின் மீது அவனது பார்வை பட்டதும் அவன் முகம் சுளித்தான். அவந்திகாவிற்கு அடிபட்டிருக்கிறதா? அவளுக்கு எப்படி அடிபட்டது? அதற்கு முன்னால் அவளுக்கு கையிலும் காலிலும் அடிபட்டிருந்ததே, அது சரியாகிவிட்டதா என்று தெரியாமல் அவன் நின்ற இடத்தில் நின்றே அவளை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த எண்ணமெல்லாம் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க திடீரென்று வேட்டை நாய்களை கண்ட மான் போல் அவந்திகா மிரண்டு போய் துள்ளி குதித்தாள். பின்பு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தாள். அரவிந்திற்கு என்ன நடக்கிறது என்றே எதுவும் சுத்தமாக புரியவில்லை. அவன் முகம் சுளித்து அவந்திகா பார்த்த திசையை பார்க்க அவள் எந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்திருந்தாளோ அதே மருத்துவமனையிலிருந்து 4-5 நபர்கள் ஓடி வந்தார்கள். அவர்களை பார்க்கும் போதே அவர்கள் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது.